அனைவருக்கும் வணக்கம். மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய நேம் ரம்யா. நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்துலேருந்து தான் வரேன். நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் படிக்கிறேன். என்னோடய அப்பா ஒரு கூலி விவசாயி தான். அவங்களால என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல. அதனால் வேணாம்மா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அந்த கேப்பில் நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சுருந்தேன், எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து, ஃபீஸ் தானே கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலேஜ் ஜாயின் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க. என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க. மற்றபடி என்னோடய எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன். அதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா, இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு. லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் தலைகுனியாக விடக்கூடாதுன்னு. நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன். எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது. அதனால எல்லாரும் சொல்லுவாங்க, காது கேட்காதுல்ல, எதுக்கும் உன் பிள்ளையெல்லாம் படிக்க வச்சுட்ருக்க, இது இப்படி தான் அப்படி தான், வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பு இல்லைல்ல. அதனால இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் வர அந்த காசில் 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கீம்னால எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக படின்னு சொல்கிறீங்க, கண்டிப்பாக படிக்கிறேன். நான் படித்து இதேமாரி என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன். எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது. அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்ருக்கேன். அதே மாதிரி படித்து என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையும் அவங்கள இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை. என் அப்பா அம்மாவை மட்டும் இங்கே கூப்பிடுறீங்களா? வாங்க. எங்க இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. நான் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எந்திரிச்சு நிக்க முடியுமா? எங்க இருக்கீங்க? எந்திரிச்சு நில்லுங்க. அதோ அங்க இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். ரம்யா, நீங்க சொன்னீங்கல்ல அந்த வைராகியம், அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது, அது கண்டிப்பா உங்களை கைவிட்டுறாது. இப்போ இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிட்டீங்க மேலே ஏறி வரோன்னு சொன்னோம். அது நம்ம சிஎம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்ட்டு. பட் இப்போ நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க. இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலையும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க. உங்களை எந்த இடத்துலையும் விட மாட்டேன். இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுது. நான் பார்த்தது, எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடனெல்லாம் நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படித்து அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும்னு சொல்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்னோட லைஃப்பில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரம்யா. இந்த வைராகியம், இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது. அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது. இந்த 1000 ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு பார்த்துருப்பாங்கல்ல யாரோ, அவங்களுக்கான பதில் இது. தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் இன் தி ரைட் பாத். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததா சுபலக்ஷ்மி. யார் சுபலக்ஷ்மி? எஸ், சுபலக்ஷ்மி நீங்க தான் கடைசியா பேச போறீங்க. ஸோ எல்லாரும் சார்பாகவும் பேசிடுங்க. என்னோட பேர் சுபலக்ஷ்மி. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வாலாஜால AAA காலேஜில் படிக்கிறேன். எல்லாரும் சொன்னாங்க படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா அம்மா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் படிக்கணும். +2 முடிச்சுட்டு படிக்கணும்னு நான் எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் கேட்டப்ப
பொட்டை பிள்ளைனா என்னத்துக்கு படிக்கணும், படிக்கலாம் கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. நான் வந்து எப்படியாச்சும் படித்தே ஆகணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வீட்டில் 3 நாள் சாப்பிடாம இருந்தேன். எப்படியாச்சும் என்னை காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக 3 நாள் வீட்டில் சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட, களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அதுக்கப்புறம் நாற்று நட, களப்பெருக்க போகும்போதெல்லாம் நீலாம் வரக்கூடாது, உனக்குலாம் இடுப்பு நிற்காது, நீலாம் வேலை செய்ய முடியாதுமா, வராதேன்னு சொல்லுவாங்க. அப்போ கூட நான் போய் வேலை செஞ்சு அப்ளிகேஷன் போட்டேன். எங்கள் அப்பா ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தான், எங்கள் அம்மாவும் கூலி வேலை செய்கிறவங்க தான். எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை படிக்க வைக்கணுன்றது. நான் போய் நின்னப்போ யாருமே எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல. அவங்க சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்போ நான் எங்கள் தாய் மாமா கிட்ட போய் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீ படிமா, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்போது நாற்று நட்டு களை பறிச்சு சேர்த்து வச்ச காசில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டப்ப எனக்கு வந்து அந்த காலேஜில் சீட் கிடச்சிச்சு. அந்த காலேஜில் சீட் கிடச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. நான் போய் காலேஜ் சேர்றேன். ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ வந்து அங்கே இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசில் நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வேணாமா, எனக்கு இந்த காசு வேணாம்னு சொன்னாங்க. இல்லை மேம், எனக்காக நீங்கள் செஞ்சீங்க, எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி கடனா இது நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த காசை திருப்பி எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க வாங்க மாட்டேதான் சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்தேன். இந்த புதுமை திட்டம் அப்படின்ற ஸ்கீம் மூலமா இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஒரு மேரேஜ் ஆன பெண் எப்பயுமே ஒருத்தரவங்களை டிபெண்ட் பண்ணி தான் வாழணும்னு இருக்கு. இந்த புதுமை பெண் ஸ்கீம் மூலமா அங்கே மாசம் வர 1000 ரூபாவை நான் சேர்த்து வச்சு என்னோட படிப்புக்கு தேவையான காலேஜ் ஃபீஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு தேர்வு கட்டணம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக வர காசை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன். என்னோட படிப்புக்கு தேவையான நோட்டு, புக்கு எல்லாத்தையுமே இந்த ஸ்கீம் மூலமாக வர காசனால என்னாலே வாங்கிக்க முடியுது. நான் யாரையும் போய் இன்னைக்கு கையேந்தி எனக்கு காசு தாங்க, இது மாதிரி நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தேங்க்யூ சார். சார், என்னோட மிகப்பெரிய ஆசையே நான் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். மேக்ஸ் டீச்சர் ஆகணுன்றதா என்னோட மிகப்பெரிய ஆசையே. இந்த சார் இப்போ வந்து இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீம் வந்து யூஜிக்கு மட்டும்தான் சார் கிடைக்குது. அது பிஜிக்கும் கொஞ்சம் நீடிக்கணும்னு எங்களோட ரெக்வஸ்ட் சார். ப்ளீஸ் சார். சிஎம் சார் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு உங்ககிட்ட. சார் நீங்க பேசுங்க சார். டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களாமா? மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். மேத்ஸ் டீச்சர். எஸ் சார். வாங்க உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதோட நம்ம அரசியலான சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி. உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. வாழ்த்துக்கள்.